சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் யாழ் மண்ணிலிருந்து ரமணன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல்ட பேர் வந்து யாழின் சுவை ருசி. யாழின் சுவை ருசி. உங்களுக்கு அர்த்தம் விளங்குதா என்ன சேனல்ன்னு சொல்லி? அதாவது சமையல் தொடர்பான விவரங்கள் அனைத்தையும் என்னுடைய யூடியூப் தளத்தில் நீங்கள் பார்வையிடலாம். அதாவது யாழ்ப்பாணத்தின் இந்த பண்பாட்டை காட்டுற பாரம்பரிய சமையல் வகைகளை நான் என்னுடைய யூடியூப் தளத்தில் உங்களுக்காக செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். யாழின் சுவை ருசி. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காகவே என்னுடைய பாரம்பரிய உணவு வகைகளை நான் உங்களுக்கு செய்து காட்ட உள்ளேன். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரிவிங்க இந்த தகவலை. மென்மேலும் எனது காணொளிகளை நீங்கள் எனது யூடியூப் தளத்தில் சென்று பார்வையிடலாம். நன்றி மக்களே. உங்களுக்காக என்னுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் யாழ் மண்ணிலிருந்து ரமணன். எனது புதிய யூடியூப் சேனலான யாழின் சுவை ருசி என்ற புதிய யூடியூப் தளத்தினை உருவாக்கியுள்ளேன். இந்த தளத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் செய்கிற பாரம்பரிய உணவுகள் எல்லாத்தையும் நான் வந்து சமையல் செய்து இதில் காட்டப்படும் உங்களுக்கு. ஆகையால் எந்த சேனலுக்கு வந்து நீங்கள் ஆதரவினை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய ஆதரவில் தான் நாங்கள் எங்களுடைய மென்மேலும் எங்களுடைய திறமைகளையும் வளர்த்துக் கொள்ளலாம். எங்களுக்கு தெரிந்த உணவு வகைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட உள்ளேன். ஆகையால் உங்களுடைய ஊக்கத்தினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறக்காம என்னுடைய சேனலுக்கு ஆதரவினை தாருங்கள். யாழின் சுவை ருசி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய ஆதரவின் மூலம் நான் மென்மேலும் புதிய காணொளிகளை உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கிறேன். யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய உணவுகள் மற்றும் மேலைத்தேய உணவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் எனது காணொலியில் கண்டு களிக்கலாம். மற்றும் நீங்கள் இதனை பார்த்து கூட நீங்கள் வீட்டில் செய்வோர் உணவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். எனது இந்த தளத்தின் வந்து நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா சமையல் தொடர்பானது மக்களுக்கு வந்து கொண்டே சேர்க்கிறது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ் மாவட்டத்தில் பிரபலியமான உணவு வகைகள் இருக்கு. அதாவது பாரம்பரிய பண்பாட்டு உணவுகள் இருக்கு, மற்றது நவீன உணவுகள் இருக்கு, அதாவது மேலத்தைய உணவுகள் எல்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இந்த மாதிரி உணவு செய்கிறது அப்படி இதுன்னு சொல்லி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஆகையால தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆகையால எனது காணொலிகளை நீங்கள் என்னை ஊக்கப்படுத்துங்கள். நான் மேலும் எனது புதிய காணொலியை நான் உங்களுக்காக தர இருக்கிறேன். என்னுடைய தளத்தின் பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாழின் சுவை ருசி. யாழின் சுவை ருசி. இந்த சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனது காணொலிகள் வந்து மக்கள் உங்களுக்காகவே எனது காணொலிகள் இருக்கும். சமையல் தொடர்பான அனைத்து விடயங்களையும் நான் எனது தளத்தில் தர உங்களுக்கு இருக்கிறேன். அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும் உணவுகள் எதுவும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கலாம். நான் அதை உங்களுக்கு செய்து காட்டுவதற்காக உள்ளேன். ஆகையால் அனைத்து விதமான உணவுகளையும் நீங்கள் எனது யூடியூப் தளத்தில் சென்று பார்வையிடலாம். அது என்னவாக இருந்தாலும் சரி, உதாரணம் கூழாக இருந்தாலும் சரி, அல்லது மரவள்ளி கிழங்கு அவியலாக இருந்தாலும் சரி, நண்டு குழம்பு, இறால் குழம்பு, சொதி, அனைத்து வகை டெவல் ஐட்டம், ஃப்ரை ஐட்டம், நாசிக் குரங்கா இருந்தாலும் சரி, சொப்சி ரைஸா இருந்தாலும் சரி, மங்கோலியன் ரைஸா இருந்தாலும் சரி, சூப் ஐட்டங்கள், ஃப்ரை ஐட்டங்கள், டெவல் ஐட்டங்கள், சிக்கன் தந்தூரியன், மஞ்சூரியன், அனைத்து விதமான உணவுகளையும் எனது தளத்தில் நான் உங்களுக்கு தருவதற்காக இருக்கிறேன். ஆகையால் எனது தளத்தினை வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அந்த பெல் பட்டன் அமர்த்தீங்கன்னு சொன்னா நான் டெய்லி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கொண்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். மற்றும் ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு சந்தேகம் வரும் பட்சத்தில் நீங்கள் கொமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கலாம், அல்லது என்னுடைய தொலைபேசி நம்பர் இருக்கும், அதன் மூலமாக நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு கதைக்கலாம். வாருங்கள், இப்பொழுது வீடியோக்குள் செல்லலாம். பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடாக இருக்குது. நாங்கள் இப்போ அதுக்கு வந்து முதலாக வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் அதை நறுக்கி அதை போடுவோம், சேவ் பண்ணாங்க. கருவேப்பிலையும் சேர்ப்போம். அப்படியே உள்ளி, அப்படியே பெருஞ்சீரகம், இதை நல்லா கிளற விடணும். ஒரு பொன்னிறமான பதம் பெறும் வரை நாங்கள் இதை இப்போ வதக்க வேணும்.
பார்த்தீங்கன்னா இப்போ நல்லபடியாக வதங்கப்பட்டுட்டுது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பொடியாக நறுக்கின தக்காளி பழத்தை போடுவோம். இதில் தக்காளி பழத்தை நாங்கள் முதலே இல்லாமல் சேர்த்து போட்டோம்னு சொன்னால் வதங்கப்படாது. அதனால் பிறகு சேர்த்து சேர்க்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழமும் வதங்கிடுச்சு. பிறகு நாங்கள் வந்து இந்த கருவாட்டு துண்டுகளை சேர்ப்போம். கருவாடு துண்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு பிறகு நாங்கள் இந்த வெட்டின கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்வோம். அதை நல்லா சேர்த்து கிளறி விடுவோம். எல்லாம் நல்லா எல்லா இடம் படுற மாதிரி நல்லா கிண்டி விடுவோம். கொஞ்சம் லேசாக வதங்கும் வரை நாங்கள் இது ஒரு 10 நிமிஷம் மூடி விடலாம். 10 நிமிஷம் நாங்கள் இப்போ தீயில் ஸ்மால் தீயில் வச்சு மூடி விடலாம். இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கருவாடு வெந்திருக்கு, கத்திரிக்காய் வெந்திருக்கு. கொஞ்சம் கிளறி விடுவோம். அதை நாங்கள் இப்போ இதில் கருவாடில் உப்பு இருக்கிறபடியாக நாங்கள் உப்பு சேர்க்கலை. நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்திருக்கு, கருவாடம் வெந்திருக்கு, கத்திரிக்காயும் வெந்திருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த பாலை விட போடுறது தேங்காய் பால் தேவையான அளவு நீங்கள் பாலை விட்டு கொள்ளலாம். விட்டுட்டு கிண்டி விடுவோம். தேங்காய் பால் விட்டாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கொள்ளலாம். தேவையான அளவு உங்களோட உரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை போட்டுக்கொள்ளுங்க. இது வந்து கத்தரிக்காய் கருவாட்டு குழம்பு. இது வந்து கத்தரிக்காய் கருவாட்டு குழம்பு தான் நாங்கள் வேலையை செய்கிறது. ஏற்கனவே நான் வந்து வெள்ளை பச்சை அரிசி சோறு சமைச்சிட்டேன். இந்த கருவாட்டோட இந்த மழைக்கு இந்த சோறு சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் இதை இப்போ கொஞ்சம் மூடி விடுவோமா, கொஞ்சம் மூடி விடுவோம். மூடி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம். பாருங்கள், கருவாடு குழம்பு கொள்ளு கொண்டு கொதிக்குது. இப்போ தேவையான நாங்கள் உப்பு சேர்க்குறோம். இதோட உங்களுக்கு கறிக்கு ஏற்ற மாதிரி உப்பு பாவிச்சு கொள்ளுங்க. உங்கள் கணக்காக கறி வற்றி கொண்டு வருது பாருங்கள். பச்சை மிளகா, தக்காளி பழம், கத்தரிக்காய் எப்படி இருக்குது பாருங்கள். கறி வற்றி வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் நாங்கள் திறந்தபடியே அதை விட்டு நாங்கள் ரக்கிற நேரம் பெறத்தான் புளி பாவிக்கணும். நான் இதுக்கு இன்றைக்கு சேர்க்குறதுக்காக பழப்புளி இல்லை, அது குறுக்கா புளி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த குறுக்கா புளி ஒரு சின்ன துண்டு புளி குறுக்கா புளி எடுத்து வட்டி வச்சுருக்கிறேன். அதை நான் கொண்டு போட்டு வைக்கிறேன். இந்த குறுக்கா புளி கறிக்குள்ளே இருந்து சுவரியே கறி முழுவதும் பரவிடும். இப்போங்கிற கருவாட்டை குழம்பு வந்து கருவாட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் இந்த கருவாடு குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கருவாடு குழம்பு எப்படி இருக்காண்டு மிகவும் அருமையாக இருக்கிறது கறி. சுவைத்து பார்த்து நீங்களும் கருவாடு குழம்பு வைக்கணுமுன்னா இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ நாங்கள் அடுப்பை வந்து பண்ணிக்கொள்வோம். நன்றி மக்களே.